வழக்கமாக எந்த மண்டபத்தில் இந்த அதிமுகவினுடைய பொதுக்குழு நடைபெறுமோ அதே இடத்தை மாற்றாமல் தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய அந்த பொதுக்குழு என்பது நடைபெறுகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 2022 நடைபெற்ற பொதுக்குழு என்பது ஒரு பரபரப்பான ஒரு பொதுக்குழுவாக இருந்தது. ஓபிஎஸ் அவர்களை நீக்கம், அதே போல அவர்களுடைய ஆதரவாளர்கள் வெளியேற்றம் என பலவிதமான ஒரு சர்ச்சைகளோடும் ஒரு பரபரப்போடும் அந்த பொதுக்குழு நடைபெற்று முடிந்திருந்தது. அதன் பிறகு நடைபெறக்கூடிய பொதுக்குழுக்கள் எல்லாமே கடந்த காலங்களில் இல்லாததை காட்டிலும் மிக தீவிரமான ஒரு அதீத கவனம் பெறக்கூடிய பொதுக்குழுக்களாக மாறி இருக்கிறது. இந்த பொதுக்குழுவை பொறுத்தவரையிலே ஒரு முக்கியமான ஒரு பொதுக்குழுவாக பார்க்கப்படுகிறது. காரணம், அதிமுக 40 அந்த நாடாளுமன்ற தேர்தல்களில் அந்த 40 தொகுதிகளிலே தோல்வியுற்றிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்கிறது. எனவே ஒரு 15 மாத காலம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையிலும் கட்சியை ஒரு மறுசீரமைப்பு செய்யக்கூடிய வகையிலுமாக மீண்டும் அதிமுகவை வலுப்பெற செய்வதற்கான முயற்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை தொடர்ந்து பல்வேறு விதங்களில் அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாகத்தான் கள ஆய்வு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு பல்வேறு இடங்களுக்கு சென்று ஆய்வு பணிகளை எல்லாம் மேற்கொண்டது. எனவே இந்த பொதுக்குழு மூலமாக பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு அது செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பொதுக்குழுல என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, உட்கட்சி தேர்தல், அதிமுகவில் இன்னும் அந்த உட்கட்சி தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கிறது. எனவே அந்த உட்கட்சி தேர்தலை நடத்துவது, புதிய பணியிடங்கள், புதிய பதவிகளை உருவாக்குவது உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக தீர்மானங்கள் கொண்டு வரலாம். அது குறித்தெல்லாம் பேசப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 234 தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. எனவே அவையெல்லாம் இந்த பொதுக்குழுவுக்கு பிறகு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு இன்னும் 15 மாத காலங்கள் மட்டுமே இருப்பதனால் இனி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் மிக மிக முக்கியமானது. எனவே இந்த 3.5 ஆண்டுகளில் இல்லாத அளவை காட்டிலும் இனி மிகுந்த கவனத்தோடும் வேகத்தோடும் அதிமுக செயல்படும் என இங்க இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். அதிமுகவினுடைய பல்வேறு தோல்விகளுக்கு மத்தியிலே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளின் எண்ண ஓட்டமாக இருக்கிறது. சரி, இப்ப இந்த பொதுக்குழுல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேலதாளங்கள் ஒருபுறம், அதே போல பலவிதமான கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வந்திருக்கக்கூடிய அனைவருமே உள்ளே செல்லலாமா என்றால் செல்ல முடியாது. பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் அவர்களுக்கென தனித்தனியாக அடையாள அட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அழைப்பு கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதங்களை காண்பித்தால் மட்டும்தான் உள்ளே செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மண்டபத்தை சுற்றிலும் வெளியில் 200 பவுன்சர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். உள்ளே அந்த அனுமதி சீட்டு பெறாத எந்த ஒரு நபரும் உள்ளே செல்ல முடியாது. அந்த அளவிற்கு தீவிரமான பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காவலர்களும் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் குவிந்திருக்கிறார்கள். உள்ளே உணவு மட்டும் 10,000 பேருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.